வணக்கம். இது பீப்பிள் இங்கிலீஷ் சீரிஸ். இன்னைக்கு வீடியோல ரொம்ப சிம்பிளான ஒரு டாபிக் பார்க்க போறோம். 2 பேருக்குள்ள பெரிய சண்டை. அந்த சண்டையினால 2 பேர் பிரிஞ்சுட்டாங்க. மனஸ்தாபத்தால அவங்களுக்குள்ள பேச்சுவார்த்தை இல்ல. அவங்களோட உறவுல விரிசல் ஏற்பட்டிருக்கு, பிளவு ஏற்பட்டிருக்கு. இந்த மாரி பெரிய பிரச்சனைகள் பத்தி பேசுறப்போ இங்கிலீஷ்ல எப்படி சொல்லணும்? அதே மாரி சின்ன சின்ன சண்டைகள் இருக்கும். 2 பேருக்கு நடுவுல ஒரு சின்ன உரசல். அவங்க 2 பேருக்குள்ள ஒரு சுமூகமான உறவு இல்லை. உறவு இருக்கு. பட் அவ்வளோ சுமூகமா இல்ல. இந்த மாதிரிலாம் சொல்றத எப்படியெல்லாம் சொல்லலாம்? இதெல்லாம் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம இந்த பெரிய சண்டை போட்டு பிரிஞ்சிடுறது, மனஸ்தாபத்தால் பேச்சுவார்த்தையே இல்லாம இருக்கிறது. உறவில் விரிசல், பிளவு இதையெல்லாம் சொல்றதுக்கு நாம ஃபால் அவுட் அப்படின்ற ஃப்ரேசல் வெர்ப யூஸ் பண்ணுவோம். இத பத்தி நம்ம டீட்டெயில்டா பார்த்துட்டு மத்த ஃப்ரேசஸையும் நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். இந்த ஃபால் அவுட்ட நம்ம எப்படிலாம் யூஸ் பண்ணலாம்? முதல்ல இத வந்து ஒரு நவுன் ஃப்ரேஸாவும் யூஸ் பண்ணலாம். ஒரு பிளவு, உறவில் விரிசல் இத சொல்றதுக்கு நாம ஃபாலிங் அவுட் அப்படின்னு சொல்லுவோம். ஃபாலிங் அவுட். சொத்து தகராறுக்கு பிறகு குடும்பத்துல ஒரு பிளவு ஏற்பட்டிருக்கு, ஒரு விரிசல் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லணும். எப்பயிலேருந்து இருக்கு அப்படின்னா, சொத்து தகராறு ஏற்பட்டதுலேருந்து அப்பயிலேருந்து இப்ப வரைக்கும் இருக்கு. அதனால பிரசன்ட் பெர்ஃபெக்ட் கன்டினியூயஸ். அதனால எப்படி போடுறோம் அப்படின்னா, there has been a falling out. குடும்பத்துல, in the family. எப்போ? சொத்து தகராறுக்கு பிறகு. After the property dispute. There has been a falling out in the family after the property dispute. அப்ப இந்த இடத்துல நம்ம வந்து ஒரு நவுன் ஃப்ரேஸா யூஸ் பண்ணோம். இப்ப நம்ம ஃப்ரேசல் வெர்பாவே யூஸ் பண்ணலாம். இப்ப இத ஃப்ரேசல் வெர்பா யூஸ் பண்றப்போ, நம்ம என்ன சொல்லுவோம்? இவங்களோட சண்டையிட்டு நான் பிரிஞ்சுட்டேன். இவங்களோட எனக்கு மனக்கசப்பு. இவங்களோட என்னோட ரிலேஷன்ஷிப் கெட்டு போயிடுச்சு. இந்த மாரிலாம் சொல்றப்போ, நம்ம ஃபால் அவுட் வித் என்ன பெர்சனோ நம்ம அத சொல்லணும். போன வருஷம் அவன் தன்னுடைய குளோஸ் ஃப்ரெண்டோட சண்டை போட்டு பிரிஞ்சுட்டான் அப்படின்னு சொல்லணும். சண்டையிட்டு பிரிந்து விட்டனர். அதுக்கு தான் நம்ம ஃபால் அவுட்ன்னு சொல்லப் போறோம். பாஸ்ட் அப்படின்றதுனால ஹி ஃபெல் அவுட். யாரோட? அவரோட நெருங்கிய நண்பரோட. வித் ஹிஸ் பெஸ்ட் ஃப்ரெண்ட். லாஸ்ட் இயர். He fell out with his best friend last year. இப்ப இந்த எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். அவங்க பல வருஷத்துக்கு முன்னாடியே சண்டையிட்டு பிரிஞ்சுட்டாங்க. ஆனா இப்ப சமாதானம் ஆயிட்டாங்க. இப்படி சொல்லப் போறோம். இப்ப இவங்க கூட சண்டையிட்டு பிரிஞ்சுட்டாங்க அப்படி இல்ல. அவர்கள் பிரிந்து விட்டனர் அப்படிதான் இருக்கு. அதனால they fell out அப்படி மட்டும் சொல்லலாம். பல வருஷத்துக்கு முன்னாடியே years ago. They fell out years ago. இப்ப சமாதானமாகி விட்டனர். சமாதானம் ஆகிறது அப்படிங்கிறப்போ நம்ம made up. They have made up அப்படின்னு நம்ம இந்த இடத்துல சொல்றோம். இப்படி சொல்லலாம். இல்ல ரீகான்சைல் கூட சொல்லலாம். இருந்தாலும் மேட் அப் வந்து ரொம்பவே காமன்றதுனால நம்ம அதை யூஸ் பண்ணலாம். They fell out years ago, but they have made up now. அந்த மீட்டிங் அப்போ கமிட்டி மெம்பர்ஸ்க்கு நடுவுல கருத்து வேறுபாடு ஏற்பட்டது. இந்த இடத்துல நம்ம கருத்து வேறுபாடுன்னா, பயங்கர ஒருத்தருக்கு ஒருத்தர் காரசாரமா சண்டை போட்டு பயங்கர பிரச்சனை ஆயிடுச்சு. அந்த மாதிரி மீன் பண்றோம். அந்த மாதிரி பெரிய பிரச்சனைகளுக்கு தான் நம்ம ஃபாலோ அவுட் யூஸ் பண்ணலாம். சின்ன சின்ன ஆ கருத்து வேறுபாடு. அதுக்கெல்லாம் நம்ம வந்து ஃபாலோ அவுட்ட யூஸ் பண்ண மாட்டோம். ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கெல்லாம் நம்ம வந்து மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், டிஸ்அக்ரீமெண்ட், மைனர் டிஸ்அக்ரீமெண்ட் அப்படி சொல்லிருவோம். சின்ன சின்ன விஷயங்கள் அப்படின்னா. பெரிய சண்டை அளவுக்கு போயிடுச்சு. அதனால தான் நம்ம இந்த இடத்துல ஃபால் அவுட் யூஸ் பண்ண போறோம். அப்போ த கமிட்டி மெம்பர்ஸ் ஃபெல் அவுட். அவங்களுக்குள்ள வித் ஈச் அதர். த கமிட்டி மெம்பர்ஸ் ஃபெல் அவுட் வித் ஈச் அதர் டியூரிங் த மீட்டிங். இப்போ நம்ம பார்க்க போறது, இந்த ஃபால் அவுட்ட நம்ம வந்து எந்த பிரச்சனை காரணமாக அவங்களுக்குள்ள சண்டை வந்துச்சு, பிரச்சனை வந்துச்சு அப்படின்னு அந்த இஷ்யூவ பத்தி பேசுறப்போ நம்ம ஓவர்ன்ற ப்ரிபோசிஷன சேர்த்துக்கணும். இதுக்கு நம்ம எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். அந்த பார்ட்னர்ஸ்க்கு நடுவுல பண விஷயத்துல மனஸ்தாபம், சண்டை, பிரச்சனை அப்படின்னு நம்ம சொல்லப் போறோம். என்ன பிரச்சனைன்னு சொல்றப்போ ஓவர் வச்சு சொல்றோம். The partners fell out over money. The partners fell out over money. பெரும்பாலும் நம்ம ஓவர் அப்படின்றப்போ பக்கத்துல வந்து கண்டிப்பா பணம், சொத்து இந்த மாதிரி தான் சொல்லுவோம் இல்லையா? இப்ப இந்த எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். அந்த 2 பெரிய கம்பெனிகளுக்கும் ஒப்பந்தம் காரணமாக, அது தொடர்பாக பிரச்சனை. அதில் தொடர்பாக 2 பேரும் மோதிட்டாங்க. இப்படி சொல்லப் போறோம். பெரிய பிரச்சனைன்றதுனால தான் நம்ம வந்து ஃபால் அவுட்ன்னு சொல்றோம். அப்ப the 2 companies fell out over the contract. இந்த இடத்துல என்ன பிரச்சனை? ஒப்பந்தம் தொடர்பாக. அதனால over the contract. The 2 companies fell out over the contract. அவங்களுக்கு அவங்க பக்கத்து வீட்டுக்காரங்களோட வேலி சண்டை. அந்த மனஸ்தாபத்தினால இப்ப பேச்சுவார்த்தை இல்ல. அப்படி சொல்லப் போறோம்.
ஸோ பொதுவாக பெரிய சண்டை ஃபால் அவுட் அப்படின்னாலே பெரிய சண்டை பேச்சுவார்த்தை இல்லைங்கிற அளவுக்கு தான் இருந்தாலும் நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக அதையும் சொல்லணும்னா எப்படி சொல்கிறது அப்படி பார்க்கலாம். அப்போ தே ஃபெல் அவுட் வித் தேர் நெய்பர்ஸ், பக்கத்து வீட்டுக்காரங்களோட சண்டை. தே ஃபெல் அவுட் வித் தேர் நெய்பர்ஸ். என்ன சண்டை அப்படின்றத நம்ம வந்து ஓவர் வச்சு சொல்ல போகிறோம். வேலி சண்டை. அப்போனா ஓவர் த பவுண்டரி ஃபென்ஸ். ஸோ தே ஃபெல் அவுட் வித் தேர் நெய்பர்ஸ் ஓவர் த பவுண்டரி ஃபென்ஸ். இப்போ அவங்களுக்குள்ள பேச்சுவார்த்தை இல்லை அப்படின்னு சொல்றதுக்கு தே ஆர் நாட் ஆன் ஸ்பீக்கிங் டர்ம்ஸ். தே ஃபெல் அவுட் வித் தேர் நெய்பர்ஸ் ஓவர் த பவுண்டரி ஃபென்ஸ் அண்ட் தே ஆர் நாட் ஆன் ஸ்பீக்கிங் டர்ம்ஸ். பணம் கொடுக்கல் வாங்கல் காரணமாக அவங்களுடைய உறவில் விரிசல் ஏற்பட்டது. ஸோ அவங்களுக்குள்ள சண்டை, மனஸ்தாபம், உறவில் விரிசல் எல்லாத்துக்குமே நம்ம ஃபாலோ அவுட் வச்சு தான் சொல்ல போகிறோம். ஸோ அவர்கள் உறவில் விரிசல் ஏற்பட்டது, தே ஃபெல் அவுட் அப்படின்னு சொன்னால் போதும். எதன் காரணமாக, அதுக்கு ஓவர். பணம் கொடுக்கல் வாங்கல் அப்படின்னா a financial transaction. They fell out over a financial transaction. இப்போ வேற என்னெல்லாம் phrases யூஸ் பண்ணலாம்? சின்ன சின்ன விஷயங்கள் அப்படின்னா எப்படி சொல்லலாம்? பண விஷயத்துல எனக்கு அவனுக்கு ஒரு சின்ன மனஸ்தாபம். இது ரொம்ப காமனா நம்ம சொல்றது தான். a slight misunderstanding, minor disagreement. கருத்து வேறுபாடுனா minor disagreement அப்படி சொல்லுங்க. ஸோ எனக்கும் அவனுக்கும் நம்ம வந்து பொதுவாக ஐன்ற வார்த்தையை சொல்கிறப்போ ஃபஸ்ட்டு அடுத்தவங்களை சொல்லிட்டு தான் நம்ம சொல்லுவோம். அதனால he and I. He and I have a slight misunderstanding over money. He and I have a slight misunderstanding over money. இங்கேயும் நம்ம பாருங்க என்ன இஷ்யூவோ அதை ஓவர் வச்சு தான் சொல்கிறோம். பண விஷயத்துல எனக்கும் அவனுக்கு ஒரு சின்ன உரசல் அப்படி சொல்லணும். சின்னதாக ஒரு சண்டை வந்துருச்சு. ஸோ சின்ன உரசலுக்கு நம்ம a bit of friction அப்படி சொல்லுவோம். அப்போ there is a bit of friction between us, எனக்கும் அவனுக்கும் அப்படின்றத இந்த இடத்துல எங்களுக்குள் அப்படி சொல்லியிருக்கோம். between us over money. There is a bit of friction between us over money. இப்போ இதே வந்து சமீப காலமா அவங்களுக்குள்ள ஒரு சுமூகமான உறவில்லை அப்படி சொல்லணும். இதை எப்படி சொல்றது? ஸோ கொஞ்ச நாளாக அப்படின்றதுனால நம்ம வந்து they haven't been அப்படின்னு போட்டுருவோம். But they haven't been on the best of terms. சுமூகமான உறவில்லைங்கிறதுக்கு not on the best of terms. சமீப காலமாக lately. They haven't been on the best of terms lately. இப்போ நீங்க ட்ரை பண்றதுக்கான சென்டென்சஸ் இதை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. நாங்க இப்ப பேசிக்கிறது இல்லை. அவங்க 2 பேருக்கும் அரசியல் காரணமாக மனக்கசப்பு. ஒரு சின்ன தவறான புரிதலால எனக்கும் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டுக்கும் மனஸ்தாபம். இதெல்லாம் தான் நீங்க சொல்லணும். ட்ரை பண்ணுங்க. உங்களுக்கான ஆன்சர்ஸை அடுத்த ஸ்லைட்ல செக் பண்ணிக்கலாம். இப்போ உங்களுக்கான ஆன்சர்ஸ் பார்த்துடலாமா? நாங்க இப்ப பேசிக்கிறது இல்ல. முன்னாடி பேசிட்டு இருந்தோம். இப்ப பேசிக்கிறது இல்ல. அப்படி சொல்றதா இருந்தா நோ லாங்கர். ஸோ வி ஆர் நோ லாங்கர் ஆன் ஸ்பீக்கிங் டர்ம்ஸ். அவங்க 2 பேருக்கும் மனக்கசப்பு. தே ஃபெல் அவுட். அரசியல் காரணமாக ஓவர் பாலிடிக்ஸ். எனக்கும் என்னோட ஃப்ரெண்டுக்கும் மனஸ்தாபம். ஐ ஃபெல் அவுட் வித் மை பெஸ்ட் ஃப்ரெண்ட். ஒரு தவறான புரிதல்னால. ஓவர் எ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். ஐ ஃபெல் அவுட் வித் மை பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஓவர் எ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். ஸோ இந்த வீடியோவில் நாம மனஸ்தாபம், மனக்கசப்பு, உறவில் விரிசல் இதையெல்லாம் சொல்றதுக்கு ஃபால் அவுட்ன்ற ஃப்ரேசல் வெர்ப் எப்படியெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.